தியான முகாமில் எல்லாம் சின்சியராக நாங்கள் ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லாமல் நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயம் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் ஈஸியாக கற்றுட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. எனக்கு முடிவு எடுக்கிறதுல சிக்கல் இருக்கும். எனக்கு மனசுக்குள்ளே ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இந்த இந்த தியானத்தையும் இந்த நடைமுறையும் தொடர்ந்து நான் செய்வேன். தேங்க்யூ. ஸோ இங்கே சொல்லிக் கொடுத்த அந்த 12 தியானம் என் லைஃப்பில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை சார்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த தியானம் கிளாஸுக்கு வந்திருக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது, லைஃப்பில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ. 12 தியானம் இருக்குது, ஒரே நாளில் எல்லாத்தையும் ரஷ்ஷாக முடிக்கணும் அப்படின்ட்டு ஒன்று பண்ணல. சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கான்ஃபிடென்ட் இல்லாத இருக்கும், இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது எல்லாத்துலேயுமே. ஸோ அகத்துக்கும் சரி முன்னாடியே ஞானம் கொடுத்துட்டாங்க, இப்போ புறத்துக்கும் சரி எப்படி செயல்படுறதுக்கும் மெடிடேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் லைஃப்பை வாழ வேண்டியது தான். ஸோ நன்றி, தேங்க்யூ. ஒவ்வொன்றையும் ஒரு ஹோலிஸ்டிக்காக திங்க் பண்ணி எப்படி நம்ம கொடுத்தா எந்தெந்த ப்ராப்ளம் என்னென்ன கொடுக்கலாம் அதெல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் முதல்ல 3, 7 அப்புறம் இப்போ 12 தியானம் வரைக்கும் ஐயா இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே அது பல ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணும். இப்போ ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி தியானங்கள் இதில் இருக்குது. என்னோட புரிதலில் இந்த தியானம் எப்படின்னா நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி, நீச்சல் பழகிற மாதிரி ஒரு பழகிக்கிறதுக்காக உள்ள மாதிரி தான் தெரியுது. திரும்ப இதை நம்ம செய்ய வேண்டியதில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. அதனால் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அருவிருப்பு தியானத்தில் அடிக்கடி இந்த இது பார்த்துட்டே இருக்கும். அந்த எல்லாத்தையும் பார்க்குறது தான். பட் ஃபஸ்ட் டைம் ஐ கேன் அப்சர்வ். ஆனால் ஒரு இது முடிஞ்சால் ஒன்று அடுத்தது வருது, ஒன்று அடுத்தது. ஸோ யூ கேன் அப்சர்வ் எவ்ரி திங். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு நல்லாவும் இருந்தது. ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு 12 வகையான தியானங்கள் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருந்தாரு. பவுன்னாலே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் வந்தேன். ஒரு 4-5 தியானங்கள் பார்த்தோன்னா ஞானத்தோட தொடர்புடையதாக இருக்குது.